ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா எங்க இருக்கோம்? மதுரைக்கும் போடிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். இந்த கோயில்ல பால் பொங்குறது போலயே தண்ணி வச்சாலும் பொங்குமாங்க. அதான் இந்த கோயிலின் சிவனோட சக்தின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு இதுதாங்க. இந்த கோயில்ல 5 தல நாகம் சிவனுக்கு அணிகலனா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு பழமையானதுங்க. இந்த கோயில்ல திருப்பணி நடக்கிறதுனால கருவறையில இருக்கிற சிவனை இடமாற்றம் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. கண்ணகி பாண்டிய மன்னனின் ஆட்சி காலத்துல முறை தவறுனதுனால மதுரையை எரிச்சிட்டு வரும்போது தன் குற்றத்தை உணர்ந்த கண்ணகி சொக்கநாதரிடம் மன்னிப்பு கேட்டு இனி நீங்க குளிர்ந்தே இருக்கணும் அப்படின்னு மதுரையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் எடுத்துட்டு வந்து வச்ச செல்லதாங்க இந்த கோயில். இந்த வரலாறு அந்த கோவிலின் சிவட்டிலே செதுக்கப்பட்டு இருக்குங்க. இங்க ஒரு லிங்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடி அரண்மனை ஆண்ட வீரபாண்டிய நாயக்கனர் தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் டு கொரங்கணி போற பாதையில பீத்தாங்கரை என்ற ஊர்ல மாந்தோப்புக்கு நடுவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காம ஒரு விசிட்ட போட்டுட்டு போங்க.